சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்தோட எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு ரேகா வந்து வீட்டில் தான் இருக்காங்களா, இவங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ரேகா வந்து வீட்டில் தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. அதை கேட்ட உடனே நம்ம முத்துக்கிட்டேயும் போயிட்டு சொல்கிறாங்க. ஸ்வேதாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஆல்ரெடி வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா என்ன சொல்ல போகிறாங்களோ அதை வச்சு நம்ம மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. மீனாவும் ஃபோன் பண்ணி ரேகா வீட்டில் தாங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையாகவே விசாரித்து தான் சத்யாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா? இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் எல்லாம் என்ன செய்வோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொண்ணு பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆதங்கமாக இருக்கும். நம்பி வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்காக விட்டால் இப்படி தான் லவ் பண்ணிட்டு வந்து நிற்பானா? லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் பொண்ணு வேற கடத்தி வச்சுருக்கா. தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு அதே வீட்டில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி நீங்கள் பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த போலீஸ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் பணத்துக்காக வேலை பார்க்குறோமா? ஆமாம், நீங்கள் தான் பணத்துக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல என்ன இதுன்னு விசாரிச்சிங்களா? எதுவுமே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.